Hi students, கண்ணே 12th ஏக்கும் சரி 12th சிக்கும் சரி சரியா மிஸ் வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஏகாலஜி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ மீசோஃபைட்ஸ்லேருந்து இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் மிஸ் இந்த கிளாஸில் முடிச்சிடுறேன். ஓகேவா? வீடியோவை லிசன் பண்ணுங்க கண்ணு. ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மிஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மீசோஃபைட்ஸ். ஓகே, ஸோ மீசோஃபைட்ஸ்னால் என்ன? த பிளான்ட் which are living in moderate condition. ஓகேவா? ஸோ மாட்ரேட் அப்படின்றது வந்துட்டு ரெண்டுமே கரெக்டாக, அதாவது வாட்டரும் சரி தண்ணி இல்லாமல் இருக்கிற அந்த கண்டிஷனும் சரி, சரியா? ரெண்டுமே வந்து கரெக்டாக கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னா மீசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற இப்போ நம்ம வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மீசோஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ தண்ணி அதிகமாக கிடைக்கிறது ஹைட்ரோஃபைட்டில், தண்ணி சுத்தமாக இல்லாதது ஜெரோஃபைட். அப்படி பார்க்கும்போது நம்ம இப்போ வாழக்கூடிய இந்த ட்ராபிக்கல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே மீசோஃபைட்ஸ் அப்படின்றதுல வந்துடும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், மைஸோ ஹைபிஸ்கஸ். ஓகேயா? இப்போ புரிஞ்சிருச்சா? மைஸ் அண்ட் ஹைபிஸ்கஸ் எங்கே வாழும்? நாம் எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருக்கும். சரியா? ஓகே, ஸோ இதோட மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் என்னென்ன? இந்த ரூட் சிஸ்டம் பாருங்கள் கண்ணு, வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகேவா? நல்ல டெவலப் ஆகிருக்கும். ரூட் கேப்ஸ் அண்ட் ரூட் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ரூட் கேப்ஸ் அப்படின்றது ரூட்டோட டிப்பில் ஒரு குட்டி கேப் லைக் ஸ்ட்ரக்சர். இது என்னாகும்? ரூட் வந்து ஃபர்தராக மண்ணில் கல்லுலாம் உள்ளே ஊடுருவி போகும்போது நல்லா உள்ளே பெனட்ரேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ரூட்டோட டிப்புக்கு, அதாவது ரூட்டோட டிப்பில் யார் இருப்பாங்க? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ஸோ அதுக்கு எந்தவித டேமேஜும் ஆகாமல் ரூட்டை பார்த்துக்கிறது தான் இதோட ஒர்க்கு. ஓகேயா? ரைட். ஸோ அதுக்கு ரூட் கேப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரூட் ஹேர்ஸ் அப்படின்றது நம்ம வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ரூட் ஹேர். சரியா? அப்போ ரூட் ஹேரும் ரூட் கேப்பும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நல்ல வெல் டெவலப்டாக இருக்குது ரூட் சிஸ்டம். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸ்டெம்ஸ் ஆர் ஜென்ரலி ஏரியல். ஓகேவா? அதாவது ஏரியல் அப்படின்ற போது பார்த்தோம்னா நம்ம நார்மலாக நிலத்துலேருந்து மேலே, ஓகேவா? நிலத்துலேருந்து மேலே வந்து செங்குத்தாக வளரக்கூடியது. சரியா? ஏரியல். ஸ்டவுட் அப்படின்னும் போது நல்லா பருமனானது. ஓகேவா? நல்ல குண்டாக ஸ்டவுட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஹைலி பிரான்ச்டு. ஓகேவா? ஹைலி பிரான்ச்டுன்னும் போது உங்களுக்கு தெரியும், நல்ல பிரான்ச்டு சிஸ்டம் இருக்குது. ஓகேவா? நல்ல பிரான்ச் வந்து பல கிளைகளோடு நல்லா கிளச்சி இருக்கிறது. சரியா? ஓகே, ஸோ அப்புறம் லீவ்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, லீவ்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா லீவ்ஸும் நல்ல பெரிய பெரிய லீவ்ஸு, நல்ல அகலமான லீவ்ஸு. அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப திக்காலாம் கிடையாது. இப்போ பிரையோஃபிலம், அப்புறம் வேறு என்ன, ஒரு சில பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீவ்ஸ் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஓகேவா? ஆலோவேரா இதிலெல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலாக ஜெரோஃபைட்ஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ரொம்ப ப்ராடாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட்டை சேமித்து வச்சுக்கும். எது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜெரோஃபைட்ஸில் தண்ணி இல்லாத அந்த கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ். பட் நம்மளோடலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஓகேவா? தண்ணி தான் நமக்கு மாட்ரேட் கிடச்சிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் தின்னாக இருக்கும். சரியா? இது லீவ்ஸோட கண்டிஷன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் கண்ணா, அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். ஓகேவா? அனாட்டமிக்கல் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் கண்ணா, அனாட்டமினா நம்ம எதை பற்றி சொல்வோம் அப்படின்னு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கியூட்டிக்கல் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா கியூட்டிக்கல் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. கியூட்டிக்கலே இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா அது எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரோஃபைட்ஸ். ஓகேவா? கியூட்டிக்கல் ரொம்ப வெல் டெவலப்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெரோஃபைட். ஓகேவா? ஸோ மிஸ் வந்து உங்களுக்கு கிளாஸில் நடத்துனதும் சேர்த்து அப்படியே கோரலேட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? ரைட். கவனிங்க, கியூட்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா மாட்ரேட்டாக இருக்குது. அதே மாதிரி எபிடர்மிஸ் இஸ் வெல் டெவலப்டு. ஓகேவா? எபிடர்மிஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அவுட்டர் லேயர் ஆஃப் த பிளான்ட்டை தான் எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எபிடர்மிஸ் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கு. ஸ்டொமேட்டாஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? போத் எபிடர்மிஸ். ஓகேவா? போத் எபிடர்மிஸ் மீன்ஸ் அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸ். தெரியும்ல? இப்போ லீஃபில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் எபிடர்மிஸ் இருக்குது இல்லை கண்ணு? அதை தான் நான் சொல்கிறேன். அப்பர் அண்ட் லோவர் எபிடர்மிஸில் ஸ்டொமேட்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், மீசோஃபில்ஸ். லீஃபை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் மீசோஃபில் செல்ஸ் சொல்லுவோம். மீசோஃபில் அப்படின்னா பிட்வீன் த அப்பர் அண்ட் லோவர், அதை நம்ம மீசோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீசோஃபில் செல்ஸில் யார் இருப்பாங்க? பாலிசெட் அண்ட் ஸ்பாஞ்சிக் வேரன்கைமா இருக்குமா? ஸோ அப்போ அந்த மீசோஃபில் செல்ஸ் பார்த்திங்கன்னா வெல் டெவலப்டாக இருக்கும். ஓகேவா?
அடுத்தது பாருங்க கண்ணு, வாஸ்குலார் பண்டில், அதாவது வாஸ்குலாரில் யார் இருப்பாங்க? சைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகேவா? வாஸ்குலார் பண்டிலும் நல்ல டெவலப் ஆகிருக்குமா. அதே மாதிரி மெக்கானிக்கல் டிஷ்யூ, என்னது இது பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டிஷ்யூ ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, அதுக்கப்புறம் ஃபைபர். ஓகேவா? சைலம் ஃப்ளோயமில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ், இதெல்லாம் நம்ம பிளான்ட்டோட மெக்கானிக்கல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ணும் மெக்கானிக்கல் டிஷ்யூ? ஒரு பிளான்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக எவ்வளோ பெரிய காற்றடிச்சாலும் எவ்வளோ மரம் அசைஞ்சாலும் அந்த பிளான்ட் வந்து முறிஞ்சு விழாமல் பாதுகாக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெக்கானிக்கல் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த டிஷ்யூஸ் வெல் டெவலப்டு இன் மீசோஃபைட்ஸ். ஓகே, அடுத்தது ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஓகேவா? ஸோ நம்ம மார்ஃபாலஜிக்கல் முடிச்சிட்டோம், அனாட்டமிக்கல் முடிச்சிட்டோம், அண்ட் ஆல்சோ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். சரியா? ஸோ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் என்ன கண்ணு? பிளான்ட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பிளான்ட்டோட ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இப்போது இதே பார்த்திங்கன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் கிளாஸில் நடத்தின ஒரு பாயிண்ட்டை வந்து மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே பார்த்திங்க அப்படின்னா ஜெரோஃபைட்டில் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெரோஃபைட்ஸில் பார்த்திங்கன்னா கண்ணு வாட்டர் இருக்கும். ஓகேவா? அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கும். சரியா? பட் கேப்பிலரி வாட்டர் அங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ கேப்பிலரி வாட்டர்னால் என்ன கண்ணு? 2 மண் சாயில் பார்ட்டிக்கலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வாட்டர் இருக்கிறது தான் நம்ம கேப்பிலரி வாட்டர்னு சொல்லுவோம். அந்த வாட்டர் ஒன்லி கேன் அப்சார்ப் பை த பிளான்ட். ஓகேவா? ஸோ அந்த வாட்டரை மட்டும்தான் பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியும். ஆமாவா? ஸோ இப்போ வாட்டர்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸில் 3 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேப்பிலரி வாட்டர், இன்னொன்று வந்து அண்டர் கிரவுண்ட், அதாவது வாட்டர் டேபிளுக்கு போய்டும் வாட்டர். அந்த வாட்டரை கண்டிப்பாக பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ணவே முடியாது. சரியா? இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலாக பிளான்ட், அதாவது மண்ணில் கெமிக்கலி பாண்டாக இருக்கும் வாட்டர். ஸோ அந்த வாட்டரையும் பிளான்ட்டால் அப்சர்வ் பண்ண முடியாது. பிளான்ட்டால் எந்த வாட்டர் மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும்? கேப்பிலரி வாட்டரை மட்டும்தான் அப்சர்வ் பண்ண முடியும். கேப்பிலரி வாட்டர் மீன்ஸ் வாட்டர் ப்ளசன்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிக்கல். ஓகேவா? இதுதான் கேப்பிலரி வாட்டர்னு சொல்லுவோம். இந்த கேப்பிலரி வாட்டர் வந்து நம்மளோட மீசோஃபைட்ஸில் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? இது ஜெரோஃபைட்ஸில் கண்டிப்பாக இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பாருங்கள், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து நார்மலாக இருக்கும். இதுக்கு ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும். ஓகேவா? ஓரளவுக்கு நமக்கு இந்த ஏர் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபிசியாலஜிக்கல் லெவல் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப நார்மலாக இருக்கும். சரியா? இதே ஹைட்ரோஃபைட்ஸில் ஃபிசியாலஜிக்கல், அதாவது கேப்பிலரி வாட்டரை பொறுத்த வரைக்கும் கேப்பிலரி வாட்டர் இல்லாதனால அது என்ன செய்யும்? வாட்டரை கிடைக்கிறதே ரொம்ப கம்மியான வாட்டர். அந்த வாட்டரை வந்து ரொம்ப கம்மியாக கிடைச்ச வாட்டரை டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக எவாப்ரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்காக பயங்கரமாக கியூட்டிக்கல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? லீவ்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகேவா? லீவ்ஸ் எல்லாம் ஸ்பைனாக மாறி இருக்கும். இந்த அடாப்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஓகேவா? இன் ஜெரோஃபைட்ஸில். சரியா? இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு ஹைட்ரோஃபைட்ஸில் சொல்கிறேன் கண்ணு. ஹைட்ரோஃபைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் என்ன பண்ணும்? ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே தான் பிளான்ட் இருக்கும். ஸோ அப்போ தண்ணியில் மிதக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வந்து ஏர் ஸ்பேசஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக நம்ம பிளான்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை தான் இன்வால்வ் பண்ணும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்லேயும் இன்வால்வ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து ஹைட்ரோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அடாப்டேஷன்ஸ். சரியா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பாருங்கள், எபிஃபைட்ஸ் போகலாம். ஓகேவா? ஸோ எபிஃபைட்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கொஞ்சம் என்னென்னு பார்த்துடலாம் கண்ணு. ட்ரோப்போஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரோப்போஃபைட்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரோப்போஃபைட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் which have as xerophyte at summer and behave as mesophytes or hydrophytes during rainy season. சரியா? ஸோ ட்ரோப்போஃபைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது பாருங்கள். இந்த பிளான்ட்டு ஜெரோஃபைட்ஸில் சம்மர் மாதிரி ஆக்ட் ஆகுமாமா. ஓகேவா? அதே ரைனி சீசனில் வந்து ஹைட்ரோஃபைட்ஸ் மாதிரி ஆர் மீசோஃபைட்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ வாட்டருக்கு தகுந்த மாதிரி சீசனில் மாறும். இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா
ட்ரோப்போஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க கண்ணு, இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே. ஸோ ட்ரோப்போஃபைட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பிஃபைட்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ எப்பிஃபைட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு தெரியுதுடா, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி மெதுவாக பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, லிசன். ஓகே, எப்பிஃபைட்ஸ் பார்க்கலாம் கண்ணு. எப்பிஃபைட்ஸ் அப்படின்றது வந்து epiphytes are the plant which grow preached on other plant. அதாவது ஒரு பிளான்ட் ஆனது இன்னொரு பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி, ஓகேவா, ஒரு பிளான்ட் இப்போ மேங்கோ ட்ரீ நல்லா வளர்ந்துட்டுருக்கோம், மேங்கோ ட்ரீயில் சம்மந்தமே இல்லாத இன்னொரு பிளான்ட் வந்து வாழும். சரியா? அதுக்கு வந்து ரூட் சிஸ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணு. நம்ம முன்னே பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது, ஓகேவா, எப்பிஃபைட்ஸு, அப்போ சாரி ஜெரோஃபைட்ஸு, ஹைட்ரோஃபைட்ஸு, இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? பட் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும் கண்ணு, ஏன்னா இது வெரி நியூ. சரியா? எப்பிஃபைட்ஸ். ஓகே. ஸோ இன்னொரு பிளான்ட்டோட சப்போர்ட்டோடு தான் இந்த பிளான்ட்டால் வாழ முடியும். அதுதான் எப்பிஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே. ஸோ இது எந்த விதமான சப்போர்ட்டை ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து எதிர்பார்க்கும் அப்படின்னா, ஓகேவா, ஹோஸ்ட் பிளான்ட் அப்படின்னா எந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த எப்பிஃபைட்ஸ் வாழுதோ, ஓகேவா. இப்போ மேங்கோ ட்ரீ நார்மலாக இருக்கும் கண்ணு, மேங்கோ ட்ரீயில் இன்னொரு பிளான்ட் வந்து தொற்றி வாழும், அதை தான் தொற்று தாவரம்னு சொல்லுவோம். தட் இஸ் எப்பிஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எந்த பிளான்ட்டில் இது தொற்றிக்கிட்டு வாழுதோ அதை தான் நம்ம ஹோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஹோஸ்ட் அப்படிங்கிற போது இப்போ நமக்கு மேங்கோ ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் மேங்கோ ட்ரீ. சரியா? ஸோ அந்த பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி இந்த பிளான்ட் வாழ்வாங்க, அவங்க தான் எப்பிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக இந்த மாதிரி எப்பிஃபைட்ஸாக வாழணும் நம்ம பிளான்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷெல்டருக்காக, ஓகேவா, ஷெல்டருக்காக மட்டுமே, தங்கி இருக்கிறதுக்காக மட்டுமே. ஏன்னா அதால் அதோட ரூட் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிருக்காது, அதால் மண்ணில் வாழ முடியாது. சரியா? ஸோ இது வந்து ஷெல்டருக்காக மட்டுமே நம்ம பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி வாழுதுப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது வந்து ஷெல்டருக்காக மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழுது, மற்ற எந்த விஷயத்துக்காகவும் இது டிபெண்ட் பண்ணாது. சரியா? வாட்டருக்காகவும் சரி, அப்புறம் ஃபுட்டுக்காகவும் சரி டிபெண்ட் பண்ணியிருக்காது. சரியா? ஷெல்டருக்காக மட்டுமே இது டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். சரி, they use the supporting plant only as shelter, not water and food supply. ஓகேவா? ஃபுட்டுக்காகவும் வாட்டருக்காகவும் இது டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகேவா? these epiphytes are commonly seen in tropical rainforest. ஓகேவா? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்? ட்ராபிக்கல் வெப்பமண்டல காடுகள். ஓகேவா? ஸோ வெப்பமண்டல காடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய இருக்குது. ஓகேயா? ஸோ அதை உங்களுக்கு லெசன் முடித்த உடனே சொல்கிறேன். ஓகே, ஓகேடாமா, எம்சிபியே சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னென்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, அப்புறம் நம்ம இந்தியாவில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்லாம் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே இந்த மாதிரி பிளான்ட்டை அதிகமாக வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க கண்ணு. உங்களுக்கு ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்கிறேன். சரியா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸோட புக்கில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஞ்சிஃபெரா. ஓகேவா? மேங்கோ வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குரியது தான். அதுக்கப்புறம் மெச்சீலியா, அதாவது நீம் இருக்குல்ல கண்ணு, நீம் ட்ரீ வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குரியது தான். சரியா? ஸோ பாருங்கள், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? மேஞ்சிஃபெரா உங்களுக்கு தெரியும், மீலியா தெரியும், மீலியா டுபியா, மீலியா, இந்த மாதிரி பிளான்ட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அதனால் ஓகே, சரிப்பா, வாங்க லெசன் போகலாம். இதில் பாருங்கள் கண்ணு, இந்த மாதிரி பிளான்ட்டில் இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி மீசோஃபைட்ஸ் ஆனது தன்னோட லைஃப்பை லீட் பண்ணும். சரியா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஆர்கிட்ஸு,
லியானஸ் அப்படின்னா என்னது? லியானஸ் அப்படின்றது பெரிய கொடிகள், பெருங்கொடிகள். ஓகேவா? அதாவது ஜெயிண்ட் கிளைம்பர்ஸை தான் நம்ம லியானஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜெயிண்ட் கிளைம்பர். ஓகேவா? ஸோ பெரிய பெரிய கொடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணு. ஒரு சில கொடிகளால் மட்டும்தான் மரத்துலலாம் ஏறி பெரிய பெரிய லீவ்ஸோட இப்போது நம்ம வீட்டில் மணி பிளான்ட் இருக்குல்லப்பா, மணி பிளான்ட் இருக்குல்ல, அந்த மணி பிளான்ட் மாதிரியே பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்கும். அதெல்லாமே ஒரு டைப் ஆஃப் லியானஸ் தான். சரியா? ஓகே. ஸோ லியானஸ் அப்படின்றது பெரும் கொடிகள். ஓகேவா? ஜெயிண்ட் கிளைம்பர்ஸ். ஓகே. அப்புறம் ஹேங்கிங் மாசஸ். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் ஹேங்கிங் அப்படி தொங்கிட்டு வாழ்கிறது. ஓகேவா? ஹேங்கிங் மாசஸ். அப்புறம் மணி பிளான்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எதில் நமக்கு வரும்? எபிஃபைட்ஸில் வரும். சரியா? ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கண்ணு. இந்த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் எபிஃபைட்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே. மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் என்னது? நார்மலாக அதோட வெளியே தெரியக்கூடிய மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சரை வச்சு சொல்லக்கூடியது. சரியா? ஓகே. மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா நம்ம பார்க்குறதுல வச்சு சொல்கிறது. சரியா? ஓகே. ஸோ மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் பாருங்கள். ரூட் சிஸ்டம் அப்படின்றது எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்ட். ஓகேவா? நல்ல ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகிருக்கும். தீஸ் ரூட்ஸ் மேபி 2 டைப்ஸ். ஆமாம், கிளிங்கிங் ரூட் ஒன்று, ஏரியல் ரூட் ஒன்று. ஓகேவா? கிளிங்கிங் ரூட் அப்படின்றது வந்து தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா? சாரிப்பா, கிளிங்கிங் ரூட் அப்படின்றது பிடிச்சிட்ருக்கும். ஓகேவா? பிளான்ட்டை. ஓகேவா? அடுத்தது ஏரியல் ரூட் அப்படின்றது காற்றுல அப்படி படர்ந்து காற்றுல தொங்கிட்டு இருக்கும். அந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகேவா? அந்த மாய்ஸ்டரை வாட்டராக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். அதுதான் ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள். கிளிங்கிங் ரூட் அப்படின்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மிஸ் இப்போ சொன்னது தான். ஏரியல் ரூட் அப்படின்றதும் மிஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஏரியல் ரூட்டில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்கும் கண்ணு. அந்த டிஷ்யூக்கு பேர் தான் வெலமன் அப்படின்னு பேர். ஓகேவா? என்ன டிஷ்யூ? வெலமன் அப்படின்ற அந்த டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இந்த வெலமன் டிஷ்யூ என்ன செய்யும்? ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ. இது வந்து ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? இப்போ காற்றுல சில்லுன்னு அந்த சில்னஸ் இருக்குல்ல, அந்த சில்னஸில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணும். அதுக்கு தான் வெலமன் டிஷ்யூ அப்படின்னு பேர். ஓகே, டன். அடுத்தது பாருங்கள். எபிஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்றது வந்து எபிஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் ஆர் சக்குலண்ட் அண்ட் டெவலப்டு சூடோ பல்பு ஆர் டியூபர். ஓகேவா? சரி. ஸோ எபிஃபைட்ஸில் வந்து சக்குலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் சக்குலண்ட்டுக்குரிய மீனிங். ஓகேவா? ஸோ ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கிறது தான் சக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு மேங்கோவை எடுத்து ஒரு கன்னத்தை அப்படி நம்ம அறுத்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப ஜூஸியாக ஃப்ளஷியாக இருக்குமா? அதை தான் நம்ம சக்குலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாவா? ரைட். ஓகே. இல்லை ஆலோவேரா கூட சக்குலண்ட்டுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஓகே, சரி. சக்குலண்ட்டு. அடுத்தது பாருங்கள். அதில் வந்து சூடோ பல்பு ஆர் டியூபர் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? ஓகேவா? இதுலையுமே மற்ற பிளான்ட்டுக்குரியது மாதிரி பல்ப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பல்ப் அப்படிங்கிறது என்னது? ஒரு நார்மலான பட்டு. அது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். பட் இஸ் கவர்டு பை நிறைய ஸ்கேல்ஸ் லீவ்ஸால் கவர்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம பட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி டியூபர் அப்படின்னும் போது உங்களுக்கு நம்ம பொட்டேட்டோலாம் டியூபர்ஸ் தான் தெரியும்லப்பா. அண்டர் கிரவுண்டு ஸ்டெம்மை தான் நம்ம டியூபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த பொட்டேட்டோ கூட வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் டியூபர்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே சூடோவாக ப்ரெசென்ட் ஆகிருக்குமா? வாட் இஸ் சூடோ? சூடோ மீன்ஸ் ஃபால்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஃபால்ஸ் பல்பு, ஃபால்ஸ் டியூபர்ஸ்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணு. Generally leaves are less in number and may be fleshy or leathery. ஓகேவா? ஸோ லீவ்ஸ் பாருங்கள் கண்ணு ரொம்பலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்காதாம்மா. லெஸ் இன் நம்பர். ஓகேவா? கவுண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? லீவ்ஸ் வந்து லெஸ் இன் நம்பராக இருக்கும். அதே மாதிரி மேபி அது வந்து ஃப்ளஷியாக இருக்கலாம் ஆர் லெதரியாக இருக்கலாம். ஓகேவா? ஃப்ளஷியாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி லெதரியாக கூட இருக்கலாம். ஓகேவா? லெதரி அப்படின்னும் போது நம்ம பார்க்குற இப்போ மேங்கோ ட்ரீலாம் வச்சுக்கோங்களேன், அது வந்து டின்னு தான் சொல்லணும். லெதரி அப்படின்னா சம்பவட் ஹார்டர். ஓகேவா? லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது தான் நம்ம லெதரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள். மிர்மிகோஃபிலி இஸ் a common occurrence in the epiphytes vegetation to prevent the predators. ஓகேவா? ஸோ மிர்மிகோஃபிலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிர்மிகோ அப்படின்னுவது ஆண்ட். ஓகேவா? ஆண்ட்
லிசன் பண்ணுக்கண்ணே. மிர்மிகோஃபிலி அப்படிங்கிறது வந்து ஆண்ட் மூலமாக, ஓகேவா, ஆண்ட் எறும்பு, ஓகே, ஆண்ட் மூலமாக பாலினேஷன் பண்ணுறத நம்ம மிர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிர்மிகோஃபிலி அப்படிங்கிறது வந்து காமனான, ஓகேவா, மிர்மிகோஃபிலி அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு பாலினேஷன் ஏஜெண்ட், ஓகேவா. ஸோ இது என்ன செய்யும், பாலினேஷனையும் பண்ணும் அண்ட் as well as பிளான்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும் மற்ற குட்டி குட்டி அனிமல்ஸ்லேருந்து. சரியா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால், யூஸ்வலி டிஸ்பர்ஸ்டு பை விண்டு, ஓகேவா, ரொம்ப குட்டியாக இருக்குமா, டிஸ்பர்ஸ்டு பை விண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இன்செக்ட் ஆர் பேர்ட்ஸ், இது மூலமாக இந்த குட்டி குட்டி சீட்ஸ் வந்து டிஸ்பர்சல் ஆகும்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, தீஸ் ஆர் த மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் எபிஃபைட்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள் கண்ணு, அனாட்டமிக்கல் அடாப்டேஷன். இதோட அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் பார்த்திங்கன்னா வெலமனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து பாருங்கள், திஸ் இஸ் த வெலமன் டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வெலமன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தெரியும் கண்ணு, அனாட்டமி நீ படிச்சிருப்பீங்க. எபிடர்மிஸ் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் கார்டெக்ஸ் வரும், அதுக்கப்புறம் வாஸ்குலர் பண்டல்ஸ் வந்துடும், ஆமாவா. பட் இங்கே பாருங்கள் கண்ணு, எபிடர்மிஸ்க்கும் இங்கே கார்டெக்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கால்டு வெலமன் டிஷ்யூ, ஓகேவா. இதுதான் ஏரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை அப்சர்வ் பண்ணும், ஓகேவா. பாருங்கள், மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ மல்டி லேயர்டு எபிடர்மிஸ் இஸ் ப்ரெசன்ட்டு, ஓகேவா, இன்னர் டு த வெலமன் டிஷ்யூ. த பெக்யூலியர் எக்ஸோடர்மிஸ் லேயர் இஸ் ப்ரெசன்ட், ஓகேவா. ஸோ நல்ல கவனி, இது வந்து பர்ஃபெக்டாக அனாட்டமியோட ரிலேட் ஆகுது. நான் சொல்கிறத நீ நல்லா கவனித்தா மட்டும்தான் உன்னால் இதுக்கு ஆன்சர், இந்த இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த இதுக்கு வந்து உன்னால் புரிஞ்சுக்க முடியும். கவனி. ஸோ லிசன், மல்டி லேயர்டு எபிடர்மிஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. எபிடர்மிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லேயர்டாமா, ஓகே, இதில் வந்து எபிடர்மிஸ் மல்டி லேயர் இருக்குது, ஓகே, தட்ஸ் ஸோ குட். த இன்னர் டு த எபிடர்மிஸ்க்கு இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், திஸ் இஸ் கால்டு வெலமன் டிஷ்யூ, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெலமன் டிஷ்யூ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ, திஸ் இஸ் ஒரு டைப் ஆஃப் பேரன்கைமா செல்ஸால் ஆகிருக்கும், அது ஓகே. பட் இந்த வெலமன் டிஷ்யூ முடிகிற இடத்துல நமக்கு வந்து எக்ஸோடர்மிஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸோடர்மிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நார்மலாக எண்டோடர்மிஸ் அப்படிங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லாஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் இஸ் கால்டு எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ் என்ன பண்ணும், எண்டோடர்மிஸில் புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய, கவனி, புரோட்டோசைலம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய எண்டோடர்மிஸ் டிஷ்யூவில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகியிருக்காது, காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸு. அது இல்லை அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேசேஜ் செல்லுன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த பேசேஜ் செல் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய கார்டெக்ஸ்லேருந்து வாட்டர் அப்படியே ரூட் ஏர் இங்கே இருக்கும், அந்த ரூட் ஏர்லேருந்து அப்படியே கார்டெக்ஸ்க்கு வாட்டர் அப்படியே அனுப்பி அந்த கார்டெக்ஸ்லேருந்து இந்த வழி செல் மூலமாக, தட் இஸ் பேசேஜ் செல் மூலமாக நமக்கு எங்கே போகும், ஜைலம் மூலமாக நமக்கு ரூட்டுக்குள்ளே போகும், ஆமாவா. ஸோ இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். பட் இதில் பாருங்கள் கண்ணு, இதில் பாருங்கள், இது வந்து ஏரியல் ரூட்டு ஆர்கிட் பிளான்ட், அதாவது ஏரியல் ரூட் ஆஃப் எபிஃபைட்ஸ் பிளான்ட்டு. இதில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, தட் இஸ் வெலமைன். இந்த வெலமன் டிஷ்யூக்கு இன்னர் சைடில் எக்ஸோடர்மிஸ், எண்டோடர்மிஸ் உள்ள எக்ஸோடர்மிஸ் வெளியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த எக்ஸோடர்மிஸோட ஒர்க் என்ன, இந்த டிஷ்யூவால் அப்சார்வ் ஆன மாய்ஸ்டரை, வாட்டரை இது வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும், ஓகேவா, த்ரூ இந்த பேசேஜ் செல் மூலமாக, தட் இஸ் எக்ஸோடர்மிஸ், ஓகேவா. இப்போ கிளியராக உனக்கு கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாருங்கள், மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணினதை உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், சரியா. ஓகே, டன். சரிப்பா, அடுத்தது பாருங்கள், திக் கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் நம்ம எபிடர்மிஸில் திக் கியூட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரங்கன் ஸ்ட்ரோமேட்டா இருக்கும். ஸ்ட்ரோமேட்டா அப்படின்றது என்னது, உள்ளே இருக்கும், ஓகேவா, மறைஞ்சிருக்கும் ஸ்ட்ரோமேட்டா உள்ளே, ஓகேவா, எக்ஸ்போஸ் ஆகிருக்காது டக்குன்னு வெளியே, உள்ளே கொஞ்சம் இந்த எபிடர்மிஸ்க்குள்ளே கொஞ்சம் டீப் போர்ஷனில் இருக்கும் ஸ்ட்ரோமேட்டா, ஓகேவா, ரைட். அடுத்தது சக்குலண்ட் எபிஃபைட்ஸ் contain well-developed parenchyma cells to store water, ஓகேவா. ஸோ சக்குலண்ட் எபிஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் வெல்-டெவலப்டு பேரன்கைமா செல்ஸ் வந்து இந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குமா, ஓகேவா. பேரன்கைமா வந்து வாட்டரை ஸ்டோர் பண்ண மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும், சரியா. ஓகே, ஸோ ஆக மொத்தம் நமக்கு எக்ஸோடர்மிஸும் ப்ரெசென்ட்டு, எண்டோடர்மிஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகே கவனி.
நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஸோ ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பெஷல் அடாப்டேஷன் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் பை வெலமெண்ட் டிஷ்யூ. இது தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அடாப்டேஷன். ஓகேவா, மற்ற பிளான்ட்டுக்கும் இதுக்கும். ஓகேவா, வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்குதான். இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். சரியா, திஸ் இஸ் த ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் எபிஃபைட்ஸ். ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலோஃபைட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஹாலோஃபைட்ஸோடு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது கண்ணு. கொஞ்சம் லிசன் பண்ணிடுறீங்களா? ஹாலோஃபைட்ஸை முடிச்சு விட்றலாம். ஓகேவா, ஹாலோஃபைட்ஸ் முடித்தோம் அப்படின்னா இந்த லெசனே ஓவர் ஆகிடும். ஸோ லிசன் பண்ணுங்க கண்ணு, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹாலோஃபைட்ஸை கொஞ்சம் லிசன் பண்ணுப்பா. நம்ம கிளாஸில் உட்காந்துருந்தோம்னா 2 பீரியட் ஆகுமா நடத்துறதுக்கு மிஸ்ஸு. ஓகேவா, நம்ம உட்காந்துரும், டிஸ்ட்ராக்ஷன் வரும். நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, மிஸ் நடுவில் ஆன்சர் பண்ணுவேன். இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன கதைக்கு மிஸ் அப்படியே போயிடுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பட் ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும், வீடியோ பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டுமே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சரியா, ஸோ அப்போ நமக்கு டைம் ரொம்ப குட்டிக்க சேவ் ஆகுது. ப்ளஸ் நம்ம குறைஞ்ச டைமில் நிறைய கண்டென்ட்டை எடுக்க முடியும் நம்மவா. ஸோ இந்த ஒரே ஒரு இதை மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லெசனே கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, நாட் மோர் ஆர் லெஸ், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. இதை கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கவனி, ஹாலோஃபைட்ஸ் பார்க்கலாம் கண்ணு. ஹாலோஃபைட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னா அதாவது வாட்டர் இருக்கும். பட் வாட்டரில் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும், உப்பு இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும். அதை தான் நம்ம ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, there are special type of halophytes plant which grow on the soil. ஓகேவா, சாயிலில் பார்த்திங்கன்னா அதிகமான என்ன இருக்குமா, சால்ட் கண்டென்ட் இருக்கும் கண்ணு. ஓகேவா, அந்த சாயிலில் சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை தான் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரைசோபோரா, ஓகேவா, சனரேட்டியா, அப்புறம் அவிசீனியா. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செரோஃபைட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹாலோஃபைட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா, ரைசோபோரா, சொனராட்டியா, அவிசீனியா. ஓகேவா, தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ். ஓகே, சரி. அடுத்தது, ஹாலோஃபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த சீ ஷோர்ஸில் அதிகமாக இருக்கும். அண்டு ஈஸ்டரேனியன் ஸ்பிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஹெவி திக்கண்டு ஸ்பிக்யூல்ஸ். ஸோ இந்த ஸ்பிக்யூல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டெக்ஸ்க்கு வந்து கார்டெக்ஸ் இந்த பிளான்ட், அதாவது ஸ்ட்ரென்த் டு கார்டெக்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குமாமா. சரியா, ஓகே. ஸோ அடுத்தது லீவ்ஸ் மேபி டார்சோ வென்ட்ரல் ஆர் ஐசோ பைலேட்ரல். இந்த டார்சோ வென்ட்ரல் ஐசோ பைலேட்ரலாக உங்களுக்கு நான் மிஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேங்கண்ணே. டார்சோ வென்ட்ரல் அப்படின்னா என்னது, பேலிசெட் அண்ட் ஸ்பாஞ்சி அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஷியேட் டிஷ்யூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் டார்சோ வென்ட்ரல். ஐசோ பைலேட்ரல் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் லீஃபில் ஏதாவது ஒன்று பேலிசெட், இன்னும் ஸ்பாஞ்சி, இந்த ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் ஐசோ பைலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, ரைட். அடுத்தது பாருங்கள், ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன். ஸோ முடிஞ்சு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷனோட இந்த லெசனே. ஓகே, ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் என்னப்பா, ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து எக்ஸிஸ்ட் இன் சம் பிளான்ட். ஆமாம், ஓகேவா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன கண்ணு, ஸோ நம்ம ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னது, அதாவது ப்ரெஷர், அதாவது வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்கோ, இப்போ எந்த பொருளோட வாட்டராக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், எந்த இடத்துல கம்மியான கான்சன்ட்ரேஷன் இருக்குதோ அந்த இடத்துல இருந்து, ஓகேவா, அந்த இடத்துல ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த இடத்த, அதாவது ஹையாக இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வாட்டர்லேருந்து லோவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு, ஓகேவா, வாட்டர் மாலிக்யூல்ஸோ இல்லை ஏர் மாலிக்யூல்ஸோ இல்லை எந்த மாலிக்யூல் வேணாலும் வரது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ கவனி, கான்சன்ட்ரேஷன், அதாவது இங்கே வந்து வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எங்கே இருக்கும், பிளான்ட்டில் இருக்கும்.
வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக எங்கே இருக்கும், சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கும். ஓகேவா, ஏன்னா சால்ட் கண்டென்ட் தான் அங்கே அதிகம். அப்போ வாட்டர் கண்டென்ட் இஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். பட் நம்ம பிளான்ட்டு ஃபில்ட்ரு மூலமாக எடுத்து நம்ம பிளான்ட்டுக்குள்ளே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து, அதாவது வாட்டர் கண்டென்ட்டை தேவையான கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பிளான்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். சரௌண்டிங் தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அப்போ நார்மலாக ஆஸ்மாசிஸ்னால் என்னது, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எங்கே இருக்கும் அங்கேருந்து வெளில போயிடணும், வாட்டர் மற்ற இடத்துக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு வெளியே போகும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆஸ்மாசிஸை வந்து இங்கே நடக்கக்கூடாது. ஓகேயா, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து வாட்டர் கண்டென்ட் வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் வந்து இங்கே அது கரெக்டாக இருக்கும். சரியா, ஸோ இது வந்து ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷனில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நாட் எக்ஸாம்பிள், ஒரு கண்டிஷன். ஓகே, அடுத்தது பாருங்கள், விவி பேரி அப்படின்றது மிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்கன்னு. மதர் பிளான்ட்டில் இருக்கும் போதே பேபி பிளான்ட் வந்து சீட்லிங் ஆனதுக்கப்புறம் தான் கீழே விழுது. ஓகேவா, திஸ் இஸ் த ஒரு இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் ஃபார் அடாப்டேஷன் ஃபார் ஹாலோஃபைட்ஸ். ஓகேவா, ரைட்டு. ஓகே, இது எல்லாமே முடிஞ்சுக்கணும். இன்றைக்கி மிஸ் வந்து மீசோஃபைட்ஸை பற்றி எடுத்திருக்கேன் அண்ட் ஹாலோஃபைட்ஸை பற்றி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுதுப்பா. ஓகேவா, இன்னும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுலேயுமே நமக்கு வந்து மோர் ஆர் லெஸ் ஆஃப் நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஒரு ஆஃப் லெசன் மட்டும்தான் நமக்கு இருக்குது இது பயோடெக்னாலஜியில். அதில் ஒரு 2 வீடியோ அல்லது 3 வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் படிங்க. மிஸ் வந்து அதாவது இன்றைக்கி நடத்தின ஹாலோஃபைட்ஸ். ஓகேவா, நம்மளோட சரௌண்டிங் பிளான்ட்டை தான் நம்ம மீசோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மீசோஃபைட்ஸ்க்குரிய கேரக்டர்ஸ் படிங்க. அதே மாதிரி ஹாலோஃபைட்ஸ்க்குரிய கேரக்டர் நல்லா படிங்க. சரியா, ஸோ எனக்கு படிச்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடு. ஓகேவா, எழுதி வாட்ஸ்அப் பண்ணிவிடு. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஹாலோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நீ படிக்கணும் அப்படின்னா ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் படிக்கணும், அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் படிக்கணும். ஓகேவா, அடுத்தது என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் படிங்க. ஓகேவா, ஸோ அந்த ஹாலோஃபைட்ஸே படிச்சிருங்கப்பா. வாட் இஸ் ஹாலோஃபைட், இதோட மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன் என்ன, அதுக்கப்புறம் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் என்ன, ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் என்ன, இந்த 3த்தையும் எனக்கு படித்து இன்றைக்கி வாட்ஸ்அப் பண்ணு. ஓகேவா, இதுதான் உன்னோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.